உஜிமா, உன் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்துட்டா. எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். சரியா? இரு, என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வரேன். என்ன அம்மா ஊருக்கு போனா எப்ப வருவீங்க என்னெல்லாம் கேக்குறது இல்ல. இல்லைன்னா ஜாலியா இருக்கிறது என்ன? ஸ்கூலுக்கு போகணும் ஞாபகம் இருக்கா? இன்னும் 2 நாள்ல ஸ்கூல் ஓபன் ஆகுது. ஆனா அம்மா அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. எனக்கு முதல்ல ஸ்டேஷனரி பேக் எல்லாம் வாங்கி கொடுங்க. சித்தி, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னேன்ல, என்ன வெறும் கை வீசிட்டு வந்திருக்கீங்க? துணிமணிலாம் அங்கிட்டு வைங்க. எங்களுக்கு வாங்கிட்டு வந்தது எங்க விளையாட்டு ஜாமா வேணும்னு சொன்னேன்ல. எல்லாரும் வெளியில விளையாட வருவீங்கன்னு வெயிட் பண்ணா வீட்ல உட்காந்துருக்கீங்க. சரி கேரம் விளையாடுவோமா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. கேரம் எல்லாம் அடிக்கடி விளையாடுறது தானே, அப்புறமா விளையாண்டுக்கலாம். வரும்போது கீர்த்தி ஷாப்ல இருந்து டிஐவை பெயிண்டிங் கிட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ 2 டைப் இருந்தது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ விளையாடுங்க பசங்களா. ஹை சித்தி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நிலாக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. எனக்கும் புஜிமாக்கு மட்டும் தான் இருக்கா. வந்தா கேட்பாளே. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இங்க இருக்காங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து கலர் பண்ணுங்க. நிலாக்கு கொஞ்சம் வந்து டாய்ஸ் மட்டும் வச்சு வைங்க, ஓகேவா? அம்மா எனக்கு பெரியம்மா இந்த மாதிரி பெருசா கலர் கிட் வாங்கி கொடுத்தாங்கல்ல, நான் அதை யூஸ் பண்ண போறேன். இதுலயும் நிறைய 12 கலர்ஸ் இல்ல 24 கலர்ஸ் இருக்குது. பாஸ்டல் ஷேடும் இருக்குது, அப்புறம் வந்து டார்க் ஷேடும் இருக்குது. சோ நான் இந்த கலர்ஸ் நான் யூஸ் பண்றேன்மா. புஜிமா மாத்தி சொல்றல, மொத்தமே 14 கலர்ஸ் தான் இருக்கும். நல்லா பாரு. சரியா பார்க்கலனா இந்த 6 கலர்ஸ் வந்து நான் பேக்ல வச்சிட்டு ஈஸியா இருக்கும். அதனால நான் ஸ்கூலுக்கு கொண்டு போறேன். இப்ப யூஸ் புஜிமா, பண்றேன். 6 கலர் இருக்கு. அது மாதிரி 2 செட் இருக்கு. உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, ஓகேவா? இப்பவே நான் ஸ்கூல் பேக்ல எடுத்து வச்சுப்பேனே. நிலா கேட்டா இல்லன்னு சொல்லிடலாம். அவ வந்ததும் அழுக வைக்க கூடாது, சரியா? எல்லாரும் சேர்ந்து யூஸ் பண்ணுங்க. எனக்கும் உனக்கும்லாம் பிரிச்சுட்டு இருக்க கூடாது. சரிம்மா, நான் இப்போ என்ன கலர் பண்ணேன்? எனக்கு சரியா கலர் பண்ண தெரியாது. ஆனாலும் நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பிடிச்சா சரிதான். ஒழுங்கா கலர் பண்றியோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் டிவி ஃபோனு மாற்றி மாற்றி அதுக்கு இருந்தாலும் அழுதுரும். ரொட்டேட்டிங்காக அதுவே தான் போயிட்டு இருக்குது. ரீல்ஸை பார்க்கறத விட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணு. சித்தி, நான் ரீல்ஸ்ல இதை பார்த்துட்டு உங்களை வாங்கி தர சொல்லலான்னு கேட்கணும்னு நினைச்சானா நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்க. அம்மா இதுல டைனோ இருக்கு, லேடி பக், அப்புறம் டெடி ஃபேஸ், அப்புறம் நிறைய இருக்குமா. நான் ஒன்னொன்னா எடுக்கிறேன். 6 கலர்ஸ் இருக்கு, அப்புறம் ஃப்ளவர் இருக்கு. நானா பெயிண்ட் அடி பண்ண கொஞ்சம் ஃப்ளவர் பிடிச்சிருக்குது. அப்புறம் ஷீப் இருக்குது. தென் வந்து பெருசா ஒரு ட்ரெயின் இருக்குமா. இங்க பாரு அழகா இருக்கு. ட்ரெயினுக்கு நான் பெயிண்ட் அடிக்கவா? ஜாலி ஜாலி ஜாலி. அப்புறம் இது லைன் இருக்கு. சூர்யான் அந்த லைனுக்கு நீ பெயிண்ட் அடி. அப்புறம் இந்த கிட் என்னது? அதெல்லாம் நீங்கள் கீழே போட்டால் உடச்சிருவீங்கல்ல, அதனால இந்த மாதிரியும் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டரில் பண்ணதான். இது வந்து கீழே போட்டாலும் உடையாது. இன்னொன்று வந்து இது 2-in-1 பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மேக்னெட் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சைடில் ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து கீ செயினாகவும் போட்டு ஹேங் பண்ணிக்கலாமா. ஹாய், அப்படினா நான் வந்து கலர் பண்ணிட்டு என்னோட ஸ்கூல் பேக்ல ஜிப்ல மாட்டிப்பேனே. ஜாலி ஜாலி, நல்லா இருக்கும்ல. ஸ்கூல் பேக் ஜிப்ல கூட மாட்டிப்பேன். இப்போ நான் கலர் பண்ணவா? லேடி பக் கலர் பண்றேன். புஜ்ஜிமா, நாங்க அடிக்கிறோம் ஃபர்ஸ்ட். நான் எப்படி அடிக்கணும்னு சொல்லி தரேன். அதுக்கப்புறம் நீ அடி, ஓகேவா? இந்த லேடி பக் நான் அடிக்கிறேன். நீ தான் வந்து ஃப்ளவர் சூஸ் பண்ணிருக்கேல, நீ அதை வந்து கலர் பண்ணு. ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து இதுக்கு ரெட் கலரில் கொடுத்துக்கலாம். அந்த டாட் டாட்டாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நம்ம பிளாக் கலர் டாட்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி தானே இருக்கும். நிறையா டைப் லேடி பக்ஸ் இருக்குது. பட் நான் மோஸ்ட்லி இதுதான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால இந்த மாதிரி வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன் கலர்ஸை. ஸோ இது ஃபுல்லாக கலர் அடிச்சிக்கலாம். கலர் அடிக்கவே ஜாலியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அக்கா அழகா இருக்குக்கா. எனக்கு இந்த கலர் பண்ணுறது டக்குன்னு கொடுங்க, நான் பண்ண போகிறேன். என்னால் பொறுமையாக இருக்க முடியல. சீக்கிரம் கொடுங்க, எனக்கு கலர் பண்ணணும் போல இருக்குது. புஜிமா, வெயிட் பண்ண. அவ பொறுமையாவே கலர் பண்ணட்டும். கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அழகா இருந்ததுன்னா அந்த டாய்க்கு பின்னாடி ஆல்ரெடி இன்னொரு பேக்கில் மேக்னெட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை ஒட்டி நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பாரு, அழகா இருக்கு. சூர்யானே, ஃப்ரிட்ஜ் வேணாம். எப்போ பார்த்தாலும் ஃப்ரிட்ஜில் மேக்னெட் ஒட்டி ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக இருக்குது. அதனால நம்ம வீட்டு பெட்ரூமில் இருக்கிற ஒரு பீரோல் அதில் ஒட்டிக்கலாம். பீரோல்லையும் ஒட்டலாம் தானே? உட்டன் பீரோல் தான் ஒட்ட முடியாது. ஆனால் நம்ம கிட்ட தான் இந்த ஸ்டீல் பீரோல் இருக்குல்ல, அதில் ஒட்டும். சரி, எந்த டிசைன் நல்லா இருக்கோ அதை ஒட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டு உனக்கு பிடிச்ச இந்த ஃப்ளவர் பண்ணு. அது நல்லா இருந்ததுன்னா அதில் கூட ஒட்டலாம், சரியா? ஐயா ஜாலி. இப்போ என்னோட டர்ன். இந்த ஃப்ளவருக்கு நான் அழகா பொறுமையா கான்சென்ட்ரேட் பண்ணி அடிக்க போறேன். என்னோட பொறுமையை பார்ப்பீங்க. இதில் எவ்வளோ அழகா பெயிண்ட் பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து இதை பார்த்துட்டு எனக்கு வேற ஏதாவது கிஃப்ட் வாங்கி தர சொல்லுவேன். உனக்கு gift வாங்கி கொடுத்தே பத்தாது. எவ்வளோ டாய்ஸ், எல்லாத்துக்கும் gift தானா? இதுவே ஒரு gift தான். ஒழுங்கா அடி, சரியா? மெதுவாக பார்த்து அடி. அம்மா இங்க பாருங்க, இந்த ஃப்ளவர்ல பெயிண்ட் அடிக்க ரொம்ப ஈஸியா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குமா. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அழகா பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா, அப்ப நான் ஸ்கூல்ல நடக்கிற பெயிண்டிங் காம்படிஷன்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். சூர்யாண்ணா, இந்த டைம் என்ன சேர்த்து விடு. எனக்கு அழகா ஒரு வீடு
சொல்லிக் கொடுங்க. அதில் வந்துட்டு நான் அழகாக பெயிண்ட் பண்ணி அந்த காம்படிஷனில் வின் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் கோல்டு கிடைக்கும். லாஸ்ட் டைம் மீனாக்கு அதை வின் பண்ணாங்கல்ல நம்ம ஸ்கூலில். வின் பண்ணுறோமோ இல்லையோ எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஓகேவா? எதையும் விடக்கூடாது, எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணி பார்க்கணும். சித்தி இது நல்லா இருக்கு, கீழே போட்டு உடையாதா? அப்போ சூப்பர், எனக்கு இந்த மாதிரி வேணும். இதில் நான் பெயிண்ட் அடிக்கவா? இந்த ரெயின்போக்கு அடிக்கிறேன். ரெயின்போக்கு வந்து 7 வரும், பட் இதில் 4 தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நான் வந்து கலர் கான்ட்ராஸ்ட் பண்ணி அடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ அண்ட் தென் பிங்க் அடிக்கிறேன், அப்புறம் வந்துட்டு எல்லோ அடிக்கிறேன், அப்புறம் க்ரீன். இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு என் பேக்ஸுக்குலாம் நான் மாட்டிக்கிறேன், நல்லா இருக்கும். சூரியனை ரொம்ப அழகாக இருக்கு. எனக்கு கூட என் பேக்கில் நான் மாட்டிக்கிறேன். ஓகே, நான் அடிச்சுட்டு கொடுக்குறேன். அந்த ராக்கெட் அப்போ நான் என்னோட சைக்கிள் கீச்சனாக மாட்டிக்கிறேன். ஓகேவா? நீ இதை வந்து ஸ்கூல் பேக்கில் மாட்டிக்கோ. இதை மாதிரி இன்னொரு கிட் வாங்கணும். சித்தி எனக்கு இதை மாதிரி இன்னொன்று வேணும், எனக்கு அதை வாங்கி கொடுங்க சரியா? இதில் நிறைய டிசைன்ஸ் இருந்தாலும் எனக்கு காட்டுங்க, என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நானே சூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய மாடல் இருந்தது. இதில் ஒன்று ரெயின்போ ராக்கெட்டாக இருந்தால் ராக்கெட் உனக்கும், இன்னொன்று வந்து புஜிமாக்கும் பார்த்து வாங்கினேன். நிலா வேணும்னா வந்துட்டு வேறு வாங்கிக்கலாம். அப்போ வாங்கும் போது உனக்கு டிசைன்ஸ் காட்டுறேன் சரியா? ஓகே சித்தி, இப்போ இந்த க்ளவுடுக்கு வந்து லைட் கலர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அதனால நான் வந்துட்டு இந்த லைட் லிலாக் அந்த கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், லாவெண்டர் ஷேடில். ஓகே, இப்போ இது ஃபுல்லாக அடிச்சு முடிச்சுட்டேன், நல்லா காயட்டும். சூர்யா அழகா கலர் பண்ணிருக்க. எங்க அப்பா கிட்ட போய் நானும் கேட்க போறேன், எனக்கு இது வேணும். உங்கள் அம்மாவுக்கு நான் ஆல்ரெடி இந்த லிங்க் ஷேர் பண்ணிட்டேன். 24 மணி நேரம் ஃபோன் தானே பார்க்குறேன். ஸோ அதனால் இந்த கிட் வந்து வாங்கி தர சொல்லியிருக்கேன். உங்கள் அம்மா இப்போ ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஹை சூப்பர், தேங்க்ஸ் ஆண்டி. அம்மா இங்க பாருங்க, நான் அடிச்ச ஃப்ளவரும் அழகா இருக்கு, இந்த லேடி பக்கும் அழகா இருக்கு. சூர்யா பண்ண ரெயின்போவும் சூப்பரா இருக்குது. சரி ஓகே, பேலன்ஸ் எல்லாம் நிலா வந்ததுக்கப்புறம் கலர் பண்ணுங்க. ஸோ அவளும் வந்து கேட்பா சரியா? அதனால் அப்போ கலர் பண்ணிக்கலாம். இப்போ விளையாடுறீங்களா வெளியில்? ஃபோன் பார்க்கக்கூடாது சொல்லிட்டேன். சித்தி கம்மு இருக்குல்ல, அது மட்டும் எடுத்து கொடுங்களேன். அந்த பின்னாடி வந்துட்டு இதில் மேக்னெட் ஒட்டி ஃப்ரிட்ஜில் ஒட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது பின்னாடி வச்சு அதுக்கப்புறம் இந்த மேக்னெட் எடுத்து கம் அப்ளை பண்ணி ஒட்டினா அப்படியே ஒட்டிக்கும். ஸோ அவ்வளோதான், கம் வச்சு ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை பீரோலையோ ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கீ செயின் இருக்குல்ல, ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ஹோலில் வந்து போட்டுக்கலாம். கீ செயின் ஹேங் பண்ண அப்புறம் நம்ம பேக்கில் இல்லை சைக்கிள் கீ செயினாக நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஆண்டி இது எங்க வாங்குனீங்கன்னு சொல்றீங்களா? நானும் எங்க அப்பாவை ஆர்டர் பண்ண சொல்றேன். இந்த பேக் பின்னாடியே போட்டுருக்கு பாருங்க. ஸோ இதில் இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்கேனர் இருக்குது, அப்படியே ஸ்கேன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இன்ஸ்டாகிராம்குள்ளே போயிடும். அப்படி இல்லைன்னா இதில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்களும் உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.